ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இங்கிலீஷ் பேசுறதுக்கான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாக நம்ம லெசன்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் பேச முடியும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பி. ஓகே, பி அப்படின்னா நம்ம இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பி அப்படின்னா தமிழ் அதோட அர்த்தம் இரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நம்ம டென்சஸ் படிக்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த பி அப்படிங்கிற வேர்ப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரக்கூடிய இந்த பி வேர்ப்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ சிம்பிளா சென்டென்சஸ்ல எப்படி உங்களுக்கு வரும்ன்றது தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ஸோ இதை நீங்க லெசனை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இது இவ்வளோ ஈஸியா இருக்கா அப்படின்றது உங்களுக்கே புரியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா லெசன்ஸுமே இருக்கும். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பி அப்படின்னா இரு அப்படின்றது தான் அர்த்தம். இதுவே உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இதுல நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பி வேர்ப்ஸ் வந்து இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஆம், இஸ், ஆ இது எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆம் அப்படின்றது நம்ம ஐக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஐனா ஆம் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே இது மூணுக்கும் ஆ யூஸ் பண்ணணும். ஸோ இது பேசிக்கா நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இது சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரக்கூடிய பி. ஸோ பியோட வேர்ப்ஸ் தான் நம்ம ஆம், இஸ், ஆ. இதுவே நம்ம பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது வேற யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை நம்ம தனி வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐனா ஆம், ஹி, ஷி, இட் வரும்போது இஸ் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே வரும்போது ஆ யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இரு அப்படின்றத நம்ம பீனா இருன்னு சொல்றோம் இல்லையா? இந்த கிரேன் அப்படின்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரும். கிரேன், கிரான், கிராள், கிரது. அப்போ கிரேன் அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஆம். ஓகே, இருக்கிறேன். புரியுதுங்களா? அதே மாதிரி இருக்கிறான் அப்படின்னா ஹி இஸ், ஹி இஸ். இருக்கிறாள், ஷி இஸ். இருக்கிறது, இட் இஸ். ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஸோ இருக்கிறேன் அப்படின்னா அங்கே என்ன வரும்? ஐ ஆம். ஓகே, இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஸோ நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஆம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அதே மாதிரி பாருங்க, இதுவே இருக்கிறோம், இருக்கிறோம் அப்படின்னும் போது வி ஆர். இருக்கிறாய், நீ இருக்கிறாய் அப்படின்னா யூ ஆ. இப்ப யூனா யூக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு தெரியும். நீ அப்படின்னாலும் யூ தான் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி தமிழ்ல நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீ இருக்கிறாய், நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ தேக்கு ஆ. அதே மாதிரி இருக்கின்றன, அவைகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் தே ஆ. ஸோ இந்த இரு அப்படிங்கிறது சிம்பிளா வந்து உங்களுக்கு கிரான், கிராய், கிரோம் இந்த மாதிரி வர்றது நம்ம வந்து ஈஸியா அந்த சென்டென்ஸை நம்ம வந்து அங்க என்ன பி வெர்ப் வரும் அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன். ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இருக்கிறேன். கிரேன் அப்படின்னா என்ன வரும்? ஆம். ஓகே, என்ன பி வெர்ப் வரும்? ஆம் அப்படிங்கிற பி வெர்ப் வந்து வரும். ஸோ நான் அப்படின்றதுக்கு ஐ என்ன இருக்கேன்? நான் இருக்கிறேன், ஐ எம். என்னவா இருக்கேன்? ஒரு டாக்டராக. அப்போ a டாக்டர். நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன். இதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ எம் a டாக்டர். இதே மாதிரி நீங்க வந்து நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னும் போது நான் இருக்கிறேன்னா ஐ எம் தான். ஓகே, என்னவா இருக்கீங்க அப்படின்னும் போது டாக்டர், டீச்சர் இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்ல வந்து இப்போ நீங்க என்னவா இருக்கீங்க, சரி என்னவா நீங்க வேலை செய்றீங்க, என்னவா இருக்கீங்க, இப்போ ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா யாராவது அடுத்து என்ன கேட்பாங்க, அந்த கம்பெனில நீங்க என்னவா இருக்கீங்க, மேனேஜரா இருக்கீங்களா, இல்ல ஸ்டாஃபா இருக்கீங்களா, ஒரு அக்கௌண்டன்டா இருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்மளோட பொசிஷன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, என்ன ஜாப் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறேன் அந்த சமயத்துல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஐக்கான எக்ஸாம்பிள் கிளியரா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ அவன், அவனுக்கு சொல்லும் போது ஒருத்தங்க அவனை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது அவன் ஒரு காவலராக இருக்கிறான். ஸோ இங்க வந்து அவன் இருக்கிறான் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஹீக்கு அடுத்து வந்து நம்ம பி வெர்பா இஸ் வந்து யூஸ் பண்றோம். ஹீ இஸ், அவன் இருக்கிறான். என்னவா இருக்கிறான், ஒரு காவலராக. அப்போ அ போலீஸ். ஓகே, அ போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே வந்து அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். ஸோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கிராள், இங்க கிரான், இருக்கிறான், இருக்கிறாள். இருக்கிறாள் அப்படின்னும் போது என்னது, ஷீ, அவள் இருக்கிறாள், ஷீ இஸ். என்னவா இருக்கா, ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். அப்போ ஒரு டீச்சர், சி இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லணும். இதுவே வந்து பாருங்க அது, ஸோ இட் வந்து உயிரற்றதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு மரமாக இருக்கிறது அப்படின்னும் போது இட் இஸ், இருக்கிறது, அது இருக்கிறது. இட் இஸ் என்னவா இருக்கு, ஒரு மரமா இருக்கு. அப்போ அ ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ வந்து அடுத்தது பாருங்க, இருக்கிறோம். ஸோ இதை இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறோம், நாங்களா இந்தியர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இங்க நாங்கள் இருக்கிறோம், we are, என்னவா இருக்கோம், இந்தியர்களாக இருக்கிறோம். அப்ப இந்தியர்களாக அப்படின்னும் போது இந்தியன்ஸ், இந்தியன்ஸ், we are இந்தியன்ஸ், நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறோம், we are இந்தியன்ஸ். அதே அடுத்து பாருங்க, நீ வந்து ஒரு வழக்கறிஞராய் இருக்கிறாய். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது யூன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அப்போ நீ ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாய் அப்படின்னும் போது யூ ஆர், நீ இருக்கிறாய், என்னவா இருக்கிறாய், லாயராக இருக்கிறாய். அதாவது வழக்கறிஞர் அப்படின்றத லாயர் அப்படின்னு சொல்றோம். அ லாயர், யூ ஆர் அ லாயர், நீ ஒரு வழக்கறிஞராக இருக்கிறாய். ஸோ இங்க இருக்கிறாய், நீ, புரியுதுங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அவர்கள் அமெரிக்கர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அவங்களெல்லாம் அமெரிக்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து தே ஆ, அவர்கள் இருக்கிறார்கள், தே ஆ, என்னவா இருக்காங்க, அமெரிக்கர்களாக. ஸோ அமெரிக்கன். அடுத்தது பாருங்க, அவை பழங்களாக இருக்கின்றன. ஸோ அவைன்னு யூஸ் பண்றதும் தே தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அப்ப இருக்கின்றனா ஆதா வரும். என்னவா இருக்கின்றன, பழங்களாக இருக்கின்றன. தே ஆர் ஃப்ரூட்ஸ், தே ஆர் ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்ம இங்க சொன்ன இந்த இருக்கிறேன், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது, அதே மாதிரி இருக்கிறோம், இருக்கிறாய், இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் ஆகுது சிம்பிள் ப்ரெசென்ட்ல, நம்ம எந்த இடங்கள்ல எப்படி வந்து இந்த பி வெர்ப்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் அடுத்த கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இப்போ வந்து ஆம் இஸ் ஆ இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம ஒரு வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஒரு வேலையை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்க ப்ரெசென்ட்டா கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்குள்ள செஞ்சுட்டு இருக்க வேலையை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போதானே நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். பட் அப்போ வந்து நம்ம என்ன மாதிரி சென்டென்ஸை வந்து சொல்லுவோம், இப்போ தமிழ்ல வந்து நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், அங்க இஸ் அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன வேர்போ அதை ஐஎன்ஜில யூஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு கிளியரா நான் பேசிக்கா வந்து வீடியோஸ் தனித்தனியா ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம வந்து இந்த சிம்பிள் ப்ரெசென்ட்ல வரக்கூடியது மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிறான், இருக்கிறாள் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த இருக்கிறான், இருக்கிறாள் இதை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி சிம்பிளா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுல தொடர்ச்சியான லெசன்ஸ் எல்லாமே வரும். ஈஸியா நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இனியிலேருந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. நம்ம சேனல்ல இங்கிலீஷ் ரீடிங் மட்டும் கிடையாதுங்க, ரைட்டிங்கான வீடியோஸும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்ப பேசுறதுக்கு தேவையான பிகினிங்கான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பும் இருக்கு,
அதுல ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.